ஏன்டா சத்திவேல இவ்வளவு டயர்டா உக்காந்துக்கிறா? என்னப்பா பண்றது, நம்மளுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல இருக்காங்க. இருக்கிறவங்க யாரும் பூந்தி கொடுக்க மாட்டாங்க. பூந்தி பண்டிகையே போயிடுச்சு, 2 நாள் ஆச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு பூந்தி கூட வரல. டிராவல் பண்ணி போய் ஒரு பூந்தி 1 கிலோ வாங்கிட்டு வந்துக்கிறேன். பாருங்க பூந்தி எப்படி இருக்குன்னு, பிரிச்சு பார்க்க போறாரு எப்படி இருக்குன்னு. ஏடா பக்கத்துலயே ஒரு முஸ்லீம் பையனை ஃப்ரெண்டா வச்சுனுங்கிற, அவன் தரலையாடா பூந்தி? ஏன்ப்பா நான் என்னத்துக்கு உயிரோட கீழானா இல்ல செத்துட்டானா தெரியல, ஒரு பூந்தி எடுத்து கொடுக்க மாட்டேன்றான். ஒரு கஷ்டமா இருக்கு எனக்கு. அதான் இன்னைக்கு என்ன பண்ண யாரும் நம்புறது இல்ல நானு. சரி ஒரு கேஜி போய் வாங்கினாலும் இங்க ஒரு 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி. எங்க 30 கிலோமீட்டர்? திருப்பத்தூர் போயிருந்தியா? திருப்பத்தூர் தான் போயிட்டு டிராவல் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெயில்லாம் ரொம்ப கஷ்டம், முடியல. முஸ்லீம்லயே ஒன்னும் நம்புறது நானு. பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கட்டும், வெளியூர்காரனா இருக்கட்டும், ஆன்லைன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாருமே நான் நம்புறது இனிமேல். நாமளே ஓனா முஸ்லீம் பண்டிகை, நாமளே கறி எடுத்துக்கிறோம், நாமளே பூந்தி பண்டிகை பூந்தி எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம். இனிமேல் இதுல டேஸ்ட் பாக்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி ஏதாவது சாப்பிடணும், டேஸ்ட் எப்படின்னு தெரியல. எப்படி இருக்கு பாய்? நல்லா இருக்குங்களா டேஸ்டிங்க? நல்லா இருக்கு பாய், டேஸ்ட் எல்லாம். சரி, அப்பவே அந்த கடையிலே போய் வாங்கிக்கலாமா? ஓகே, இன்னும் 3 கிலோ கூட வாங்கிக்கலாம் நம்ம. சரி, முஸ்லீம் நம்ம நம்பர் தானே இனிமேல். இனிமேல இது எவனையும் நம்ப தேவை, நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்றே. ஆமாங்க ஜி, யாரையும் நம்பர் தானே இனிமேல். நான் முஸ்லீமே நம்ப மாட்டேன். அதுதான் இந்த ஒரு பூந்தி வரல. இந்த பூந்தி சாப்பிட்டு நாங்க எங்க போறதா இருக்கு. சரி இரா, ஒரே முட்டா பிரியாணி கூப்பிடுவாங்கடா பண்டைக்கு, ரம்ஜானுக்கு. இருங்க பாய், முடிச்சு விட்டுருவாங்க பாய். அதே நமக்கு அதே பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது சரி பாப்போம், அடுத்த வீடியோ பிரியாணி போடுறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம்.